லோக்சபா தேர்தலுக்காக பாஜக வரும் ஜனவரி 18ஆம் தேதியிலிருந்து தமிழகத்தில் கூட்டணி பேச்சுவார்த்தை தொடங்க உள்ளது. லோக்சபா தேர்தல் வரும் மே மாதம் நடக்க வாய்ப்புள்ளதாக கூறுகிறது. இதற்காக கட்சிகளை தீவிரமாக கூட்டணி பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டு வருகிறது. தமிழகத்தில் பாஜக கூட்டணி மிகப்பெரிய கூட்டணியாக உருவாக முயன்று வருகிறது. இதற்கான ஏற்பாடுகள் இப்போதே தொடங்கிவிட்டது. லோக்சபா தேர்தலுக்காக பாஜக வரும் 18ஆம் தேதி கூட்டணி குறித்து பேச்சுவார்த்தை தொடங்க உள்ளது. இதற்காக இப்பொழுதே பாஜக பொறுப்பாளர்களை நியமித்திருக்கிறது. பாஜக சார்பாக மூத்த உறுப்பினர் பியூஷ் கோயல் மற்றும் சி.டி. ரவி ஆகியோர் தமிழகம் வர உள்ளனர். அதன்படி தமிழகத்தில் அதிமுக மற்றும் தேமுதிக ஆகிய கட்சிகளுடன் பாஜக பேச்சுவார்த்தை நடத்த இருப்பதாக தகவல்கள் வருகின்றன. 18ஆம் தேதி அன்றே அதிமுகவினர் பாஜக பேச்சுவார்த்தை நடத்த உள்ளனர். அதன் பின்னர் தேமுதிகவுடன் பாஜக பேச்சுவார்த்தை நடத்த உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இது இல்லாமல் மூன்றாவதாக பாமகவுடன் பாஜக பேச்சுவார்த்தை நடத்த இருப்பதாகவும் தகவல்கள் வந்துள்ளன. பாஜக தமிழக தலைவர் தமிழிசை கூறுவது போல பாஜக தமிழகத்தில் பெரிய கூட்டணி அமைக்க முயன்று வருகிறது. அதன்படி அதிமுக, தேமுதிக, பாமக என பெரிய கட்சிகளை உருவாக்க பாஜக முயன்று வருகிறது. இது இல்லாமல் மூன்றாவதாக பாஜக இன்னொரு நடிகரையும் கூட்டணிக்குள் கொண்டு வர பாஜக திட்டமிட்டிருப்பதாக தகவல்கள் வருகின்றன. ஆனால் ரஜினியோ கமலையோ என்ற விவரம் வெளியாகவில்லை. ஒருவேளை ரஜினிகாந்த் கட்சி தொடங்கினால் பாஜக அவருடன் பேச்சுவார்த்தை நடத்த வாய்ப்புள்ளதாக கூறப்படுகிறது. மேலும் விஜயகாந்த் அவர்கள் இந்த கூட்டணிக்கு சரி அப்படின்னு சொல்லுவாரா இல்லையா அப்படின்றது மிகுந்த எதிர்பார்ப்பாக இருக்குது. மேலும் இதுக்கு உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படின்றத கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த தகவல் பிடிச்சா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இது போன்ற பல தகவல் தெரிஞ்சுக்கிறதுக்கு அந்த பெல் ஐகானை பிரஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.